11 years ஆயிடுச்சு இப்போ since on ICC trophy. So it's most important the team India wins. அமெரிக்கா போனா நீங்க நல்ல பிளேயர், இன்டர்நேஷனல் பிளேயர் நல்லா பண்ணா, உங்க ஓன் கண்ட்ரியோட நல்லா பண்ணா நீங்க. அப்போ அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் பால் ஸ்டாப் ஆகி டர்ன் ஆச்சு, லைட்டா ஸ்டாப் ஆகி டர்ன் ஆச்சு. டெஃபினட்டா ஒரு அவுட் ஆயிட்டா ஸ்டாப் ஆயிட்டு டர்ன் ஆயிட்டுன்றீங்க, அடிச்சா நல்ல விக்கெட்ன்றீங்க. எல்லா மேட்சும் எல்லா கிரிக்கெட்டரும் பொளக்க முடியாது சீக்கா. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சீக்கி சீக்கா. முக்கு மேல ராஜா. ஆஹா Guys, before we start, shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் favorite beverage Campa. இந்த வாட்டி Campa Cricket. Campa has a new product in Campa Cricket. Go check it out. Lot of electrolytes. Chica, Campa is back. Yes, Campa, number Campa, relaunched by Reliance Consumer Products. Summer drink. Viewers enjoy பண்ணுங்க. Campa number Campa என்ன வேணா சொல்லிடு viewers. Chica, சரியான win சவுத் ஆப்பிரிக்காக்கு. ஒரு நல்ல மேட்ச் பார்த்தோம். US fighting till the end. லாஸ்ட்ல வந்து வில் தே மேக் இட். அந்த ஓவர், அந்த ஷம்சி ஓவர்ல 2 6 ஆச்சு. கவுஸ் சூப்பரா ஆடினாரு, ஹர்மீத் நல்லா ஆடினாரு. brought them back into the game. Good to see Quinton de Kock come back to form for South Africa. Rabada bowling ஒரு extraordinary spell, 4 overs, 18 for 3, game changer. நாளைக்கு obviously as we speak இன்னைக்கு India versus Afghanistan, they kick off their Super 8s. Is the World Cup officially starting for India from here? அதை பத்தி பேசலாம். And of course England and West Indies, by the time this video releases in a matter of couple of hours, England versus West Indies adum aadiduvaanga. So interesting day Chica. South Africa winning, good to get 2 points on the board. So avanga definitely happy ah irupanga. South Africa, yes, Ghost nalla aadna, yes, இந்த பையன் கடைசில ஜஸ்பீத் நல்லா ஆடினா, ஆனா கோட் அவுட் ஆக சவுத் ஆப்பிரிக்கா. இன் ஆல் ஃபேர்னஸ் கொஞ்சம் கோட் அவுட் ஆங்க. நான் சவுத் ஆப்பிரிக்கா இருந்தா என்ன என்ன பண்ணிருப்பேன், டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்து கொஞ்சம் நல்ல நெட் ரன் எடுத்து பார்ப்பேன். Yes, good wicket, எல்லாமே fine. They played well. Gauss played well. But அந்த அளவுக்கு சேஸ் விட்டதுக்கெல்லாம் I think end of the day, I think South Africa ஆன்சர்லாம் சரியா bowling போட்டாங்க. And frankly, ஷம்சி தான் போட்டு பேத்துட்டாங்க. இன்னைக்கு போட்டு ஷம்சி தான் கேம் சேஞ்சர், அவனை போட்டு பேத்துட்டாங்க. Yes, ஓவரால் நீ பார்த்தா, பட் USA from a hindsight அவன் தப்பு பண்ணிட்டான். USA பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினான்னு வச்சுக்கோ, இதே ஸ்கோர் வச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்கன் கேஸ் ப்ராப்ளி மாட்டிட்டு இருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அங்கதான் தப்பு பண்ணிட்டாங்க. எஸ், ரபாடா செமையா போட்டான். பட் மச்சான் நேத்திர வல்கர் நான் மாதிரி பவுலிங் போடுறான் மச்சி. அவன் இவங்களோட பாரு, 4 overs திருப்பி 4 overs 21 runs 2 wickets. மேட்ச் இந்த மாதிரி பவுலிங் போட்டிருக்கான். அவன்லாம் வந்து இதுல என்ன தெரியுமா, இவன் வந்து இந்தியா அண்டர் 19 ஆடி இருக்கான். அந்த கவுஸ்ன்றவன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அண்டர் 19 ஆடி இருக்கான். யாரும் அண்டர் 19 ஆடி உங்களுக்கு இந்தியா சான்ஸ் இல்லையோ, நேரம் அமெரிக்கா போயிடுங்க. அமெரிக்கா போனா நீங்க நல்ல பிளேயர், இன்டர்நேஷனல் பிளேயர் எல்லாம் நல்லா பண்ணா, உங்க ஓன் கண்ட்ரியோட நல்லா பண்ணா நீங்க. இன்ஃபேக்ட் ஹர்மீத் சிங் தான் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. as an all round performance நீங்க பாத்தீங்கன்னா ஹர்மீத் கிட்ட இருந்து 38 with the bat, just about 22 ballsல, bowlingல 4 overs 24 runs 2 wickets. so he did his job also. but overall South Africa மேஜர் என்ன ஒரு குட் பாயிண்ட்னா, குவிண்டன் டி காக் கமிங் பேக் டு ஃபார்ம். சீக்கா, நம்ம இவ்வளவு நாளா பேசியிருந்தோம் டி காக் அடிக்கவே இல்லை வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி. But finally getting back to a good form, 74 of 40, good support Aiden Markram கிட்டேந்து, and towards the end Hendrik Klaasen and Tristan Stubbs finish பண்ணி கொடுத்தாங்க. but still, was it really a 180-185 wicket Chica? தப்பு பண்ணிட்டாங்க. வக்காலி நியூஸ்லாம் என்ன ஒரு பெனாத்தலான ஒரு பிட்ச் பால் கொடுத்தான். குட் பேட்டிங் ட்ராக். when the ball comes on the bat, உனக்கு இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? Quinton de Kock likes it, Klaasen likes it, all the South African batsmen like it. The ball wicket is a very good batting wicket. Ani, what's the problem? ரொம்ப நல்லா wicket. இதே wicket தான் இங்கிலாந்து கடைசியில ஆனாங்க. அது வின் பண்ணி வந்தாங்க கடைசியில. அப்படியே அடிச்சுக்கோ புடிச்சா வந்தாங்க கடைசி மேட்ச். இங்க தான் ஆன்டிகா தான் ஆனாங்க. ஆன்டிகா is a good wicket மச்சான். ஆன்டிகா, ஸ்ட்ரெயிட் லூசியா, பார்பேடஸ் எல்லாம் டீசன்ட் விக்கெட்ஸ். குட் பேட்டிங். பார்பேடஸ்ல கொஞ்சம் ஸ்பின் மேபி ஹெல்ப் பண்ணுமா தவிர்த்து எல்லாமே குட் விக்கெட்ஸ் தான். இதே பால் சர்வபூர் நீங்க எடுத்தா ஆச்சு அவனுக்கு டர்ன் ஆல. பட் டெஃபினட்டா ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் போடும்போது கேஷவ் மகாராஜோ இல்லாட்டி ஹர்மீத் போடும்போது நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. கேஷவ் ஹர்மீத் தான் அவங்க இது தேட லூப் பண்ணி ஒரு டிப் இருந்தது பால்ல. கேஷவ் மகாராஜ் பால்ல பார்த்தா சூப்பர் லூப், டிபிக்கல் லெஃப்ட் ஹேண்ட் ஃளைட் லூப், அதெல்லாம் பீட் ஆனாங்க. ஹர்மீத் போடுறத விட அதே தான், அந்த ஃளைட் லூப்ல பீட் ஒரு காட்டன் பால் கூட பிடிச்சாங்க. அப்போ அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் பால் ஸ்டாப் ஆகி டர்ன் ஆச்சு, லைட்டா ஸ்டாப் ஆகி டர்ன் ஆச்சு. டெஃபினட்டா அதெல்லாம் ஒன்மே கிடையாது. நீ என்ன ஸ்டாப் அந்த மாதிரி ஒரு ஆடத்துல ஸ்டாப் ஆகி டர்ன் ஆயிட்டு இருக்கீங்களா? நீங்க ஒரு அவுட் ஆயிட்டா ஸ்டாப் ஆயிட்டு டர்ன் ஆயிட்டு இருக்கீங்க, அடிச்சா நல்ல விக்கெட்ன்றீங்க. ஸ்டாப் ஆகி டர்ன் ஒரு படலாம் ஆகல.
அவங்க அந்த சமயத்துல அவன் he was beaten by the flight and அந்த சமயத்துல brilliant bowling போட்டான். Give the bowler some credit, no? 100% bowler. 100% I'll give bowler the credit. எது விக்கெட் பிளேண்டுங்க? நான் விக்கெட் எல்லாம் பிளேமே பண்ணல சீக்கா. ஐ எம் சேயிங் இந்த விக்கெட்ல வந்து எனக்கு என்னமோ வந்து யூஎஸ் வந்து கேவ் 20 runs எக்ஸ்ட்ரா மாதிரி தோணுச்சு, ஒரு 15 runs எக்ஸ்ட்ரா. அது அவங்க கொடுத்தாங்க, கரெக்ட், அது வேற விஷயம். பட் டெஃபினெட்லி இந்த விக்கெட் bowling under 6 an economy. நேத்ரவால்கர் and ஹர்மீத் bowling lesser than 6 runs an over. அவங்க still they managed to give so much. So அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரா இருந்தது. போட்டிருக்கவே வேணாம். I thought that was a mistake on their part. அந்த 4th over of கெஞ்சிங்கேவே முடிச்சிருக்கலாம்னு தோணுச்சு அந்த டைம்ல. நீ கரெக்டா சொன்ன. அந்த கோரி ஆண்டர்சன் தான் பேசி போட்டு 17 ரன் கொடுத்தான் ஒரு ஓவர்ல. அதே மாதிரி அந்த அலி கான் ஒருத்தர் இருக்கானே, அவன் வந்து ஏதோ வந்து போற 1.5 பேஸ் 130 போட்டு பவுன்சர் எல்லாம் போடுறான். இந்த 1.5 பேஸ் பவுன்சர் எல்லாம் போட்டு நீ பார்த்தா வேலைக்கு ஆகுமா உனக்கு? குவிட் இண்டிகா நீ சொல்லு பாக்கலாம். சோ அதனால தான் நான் கேட்டேன், was it a 185 wicket? ஏன்னா I felt US இன்னும் கொஞ்சம் பெட்டரா மீதி bowlersலாம் சப்போர்ட் பண்ணிருந்தாங்கன்னா they could have restricted South Africa to 160 to 165 and then probably US could have chased it down. ஏன்னா சேஸ்ல நம்ம சூப்பர் பேக் எண்ட்ல சாமே ஆடினாங்க கவுஸ் அண்ட் ஹர்மீத். ஆக்சுவலி சூப்பர் பார்ட்னர்ஷிப் ஹர்மீத் அண்ட் கவுஸ், சூப்பர் பார்ட்னர்ஷிப். பார்த்து கீழ்ச்சி கொடுத்தாங்க ஹர்மீத்தும் சரி கவுஸும் சரி. பட் மோர் தென் எனிதிங் அதுல என்ன ப்ராப்ளம்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் கால வாரிட்டான். 200 ஈஸியா அடிச்சிருக்கலாம், 210 அடிச்சிருக்கலாம். அந்த ட்ரிஸ்டன் ஸ்டப் ஏதோ இப்படி ஆடி ஃபுல் டாஸ் நேரம் அடிக்கிறது விட்டு இப்படி ஆடினா பாட்டு ஒரு மாதிரி ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் played a very very I would say horrible knock, not even a good knock, horrible is the word. அந்த சமயத்துல ஒரு சைடு கிளாஸ் எல்லாம் ஆடிட்டு சமயா எல்லா கிரிக்கெட்டரும் பொழக்க முடியாது சீக்கா. அவர் படாதனாலே அவர் வந்து 20 of 16 அடிச்சிட்டாரு சீக்கா. படாதனால உடனே ஹாரிபிள் நாக்னா என்ன புரியவே இல்லை. இது ஹார்ஷ் ஜட்ஜ்மெண்டாவா இருப்பீங்க? ஹார்ஷ் ஜட்ஜ்மெண்ட் இல்ல, நீ 210 அடிச்சிருக்க வேண்டிய நாட் ஸ்கோர் இது. அது ஒரு ஃபுல் நான் ஃபுல் டாஸ் ஒன்னு போட்டு நான் எங்க ஹார்ஷ் ஜட்ஜ்மெண்ட் ஆடவா? நான் வந்து கால் ஸ்பேட் அடி ஃபுல் டாஸ் லெக் ஸ்டம்ப்ல போறேன். அவன் இந்த போட்டு இப்படி அடிக்க போயிட்டு ஸ்டர்மன் அடிக்க போறான். அதான் ஒரு ஷாட் அவனுக்கு லெக் ஸ்டம்ப்ல. இதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஃபுல்லா அந்த ஷாட் ஆடி படும் போது நீங்க நம்ம எல்லாரும் என்னடா இப்படி ஆடுறான் நாங்க இன்னைக்கு அந்த பால் படல, அது என்ன பண்ண முடியும்? அதுதான் நீ அட்ஜஸ்ட் பண்ணி படலன்னு ஒண்ணுமே பண்ண அவனுக்கு. நீ படலன்னு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி ஷாட் அவனுக்கு ஒரு ஷாட் கூட பண்ணல அவனுக்கு. கேம் மாத்துங்க. இந்த மாதிரி எல்லா கிரிக்கெட்டருக்கும் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வரும் சீக்கா. நீங்க பாட்டுக்கு வந்து உடனே ஹாரிபிள் நாக்னு சொல்ற அளவுக்குலாம் ஒரு 16 balls வந்து 8 runs அடிச்சான் இல்ல, 20 of 16 balls 20 அடிச்சான். மேபி he could have scored extra 5 to 10 runs, but it's not நீங்க சொல்ற மாதிரிலாம் அவ்வளவு பேட் நாக். அந்த சமயத்துல நிறைய பிளேயர்ஸ் நம்மளும் பாத்துருக்கோம் சீக்கா. 16 balls வந்து 14 runsலாம் அடிச்சு அப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினது இல்ல. இப்ப மட்டும் வந்து சும்மா உங்களுக்கு ஸ்டப்ஸ் பிடிக்காது. இப்ப மட்டும் சும்மா பேசுறேன். ஸ்டப் பண்ணிட்டாங்க அவங்கள போட்டு. இப்ப 210 அடிக்க வேண்டிய ஸ்கோர் போட்டு 194 வந்து என்ன நானு they almost lost the match because of that. நீ ஓவரால் பிக்சரே பார்க்க மாட்டேன்ற. நீ வந்து நான் they in the end won comfortably சீக்கா. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஆஃப் கவுஸ் அண்ட் இது அங்க போனதுனால தான் அவங்க சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் தேர் போலிங் நீங்க சொல்ற மாதிரி வந்து அவ்வளோ அப்பாட்டகர் போலிங்லாம் கிடையவே கிடையாது. அது நான் டெஃபினட்டா ஒத்துக்கவே மாட்டேன். தேர் போலிங் இஸ் குட் போலிங் அட்டாக். அந்த ஷம்ஜி அடி வாங்கிட்டான் இன்னைக்கு 4 overs 50 அடி அடிச்சதுனால. which again நேத்திக்கு நம்ம இதே பாயிண்ட் தான் ஆர்கியூ பண்ணோம். ஒரு போலர் வந்து 4 overs 45 கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல opponents will come close to the target ன்னு. ஷம்ஜி இன்னைக்கு 4 overs 50 he got an important wicket in the middle, but it didn't matter. That is T20 cricket. இன்னைக்கு நீங்க இந்த கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இப்ப கூட சொல்றேன் இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா யுஎஸ்ஏயோட ஒரு 190 அடிச்சாங்க. I don't think the rest of the matches you will get that high scoring games சீக்கா. 100%. அடுத்த மேட்ச் அவங்க செயின்ட் லூசியர் ஆடுறாங்க. சாம ஷூரா 100 இங்கிலாந்தோட ஆடுறாங்க. 190 ஸ்கோர். அது ஷூரா இங்கிலாந்தோட 190 ரெண்டு பேரும் 190 அடிப்பாங்க. 200 அடிப்பாங்க அந்த கேம். அண்ட் யான்சன் வந்து ரொம்ப பழமா போலிங் போட்டான். நீங்க யானுலாம் வந்து இன்கன்சிஸ்டன்டா போலிங் போடுறான். பாவம் ரபாடா மட்டும் தான் அவங்களுக்கு நோக்கியா ரபாடா ரோபியா நோக்கியா நபாடான்னு இருக்காங்க. ஏன் கேசவ் மகாராஜ் சூப்பரா போலிங் போட்டிருக்காரு அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி மேட்ச் ஷம்சி சூப்பரா போலிங் போட்டிருக்காரு. ஒரு மேட்சுக்கு பத்தி பேசுறேன். நான் யான்சனை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ யான்சன் letting them a lot மறக்காத. யான்சன் is a key bowler. அவன் தேர்ட் மீடியம் பேசர், ஒரு தேர்ட் ஃபாஸ்ட் போல், நாட் ஈவன் ஃபாஸ்ட் மீடியம் பேசுற அவங்களுக்கு. ஒரு சைடுல நோக்கியா ரபாடா செமையா போலிங் பண்ண யான்சன் சப்போர்ட் பண்ண வேண்டிய யானு 32 ரன்
So they can't take it lightly. While I also feel that South Africa is a team that might qualify, but they are taking it too lightly, in my opinion. Chika, they won 5 out of 5. They are not taking anything lightly. T20 5 out of cricket 5. is expected. என்னடா இது? சரி, நீங்க எல்லாம் வின்னு போயிட்டு சொல்லிடுவீங்க நீ கட்சியில. நான் வந்து குவாலிட்டி ஆஃப் கேம் பாத்துட்டு இருக்கேன். நீ அதை பார்த்து நான் சொன்ன, நீ வேற ஏதோ பேசுறீங்க, நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன். T20 கிரிக்கெட்ல குவாலிட்டி ஆஃப் கேம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2007 நம்ம சாம்பியன்ஷிப் அடிக்கும் போது எல்லாமே க்ளோஸ் மேட்சஸ் சீக்கா. நம்ம கன்வின்சிங்கான இன்னும் அப்படி ஈஸியாலாம் நம்ம போல சீக்கா. நம்ம அந்த செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவோட கூட சம ஒரு அந்த பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹேட் ஆடும் போது அந்த டைம்ல மேபி இந்தியா தோத்துருவாங்களோன்னு நினைக்கும் போது T20 கிரிக்கெட்ல 10 to 15 ரன்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் சீக்கா. நீங்க என்ன சீக்கா, யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் எவ்ரிதிங் டு பி 50 ரன்ஸ் மார்ஜினல் அடிச்சாதான் ஒரு டீம் நல்லா ஆடுதுன்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த மாதிரி இல்லையே. தே ஹேவ் மொமெண்டம் ஆன் தேர் சைடு. நீ அப்படி இல்ல. ஐ அம் நாட் மேக்கிங் a harsh judgment. I am saying South Africa could have performed better, could have upped the net run rate. And talking for USA, Andrew Jones batting first பண்ணினா South Africa ஆட விட்டுறலாம் இன்னைக்கு, for all you know. Anyway, let's move on Chika. Obviously in the match kapro obviously we have the big match, India versus Afghanistan. India versus Afghanistan coming into this game. India obviously on the or washout pathom. They still haven't played Kuldeep. High chances that they're probably going to play Kuldeep. ஏன்னா எல்லா சைன்ஸும் அதுதான் இருந்தது. ரோஹித் சர்மா வந்து நான் 4 ஸ்பின்னர் எடுத்ததே வெஸ்ட் இண்டீஸ்குள்ள போகும்போது அப்போ அந்த ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு. பட் ஆப்கானிஸ்தானோட அட்டாக் அண்ட் தே ஆர் ஆல்சோ டீசென்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் சீக்கா. ஸோ எனக்கு என்னமோ தோணுது வி ஷுட் கண்டினியூ வித் சிராஜ் சீக்கா. என்னடா வளர்றேன், குல்தீப் தான் ஆடணும். என்ன நீ சிராஜ் என்ன பண்ண போறான்? சிராஜ் தான் அடிச்சிடுவான். குல்தீப் தான் ஆடணும். நீனு Kuldeep, this spinner, man. In all honesty, Kuldeep is a better bowler. Kuldeep is a better fit for the team. எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் மொமெண்டம் ஒரு டீமா ஒரு bowling யூனிட்டா நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது do you want to disturb it? 100%. நீ மொமெண்டம் கிமெண்ட் பாப்பேன், மேட்ச் டிராஃபி வின் பண்ண பாப்பேன். மச்சான் இந்த ரோஹித் சர்மா குரூஷியல் இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட் மச்சான். மறக்காத மச்சான், டியர் வியூவர்ஸ் மறக்காதீங்க. இது ரோஹித் சர்மாக்கு இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட். அவன் யூ லைக் டு வின் இட். இந்த நல்ல சான்ஸ் இருக்கு வின் பண்றதுக்கு. ஈஸி சான்ஸ் ஆஃப் குவாலிஃபைங் ஃபார் செமிஃபைனல். என்ன வெறும் ரோஹித் சர்மாக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்? எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட் சீக்கா. எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட். நீ விராட் கோலிக்கு இம்பார்ட்டன்ட், எல்லாருமே புரிய மாட்டேங்குது மச்சான். அவன் as a captain want to win it சீக்கா. I think we should stop saying all this person is important tournament, that person is, I think the entire Indian team is important tournament chika. We haven't won a major tournament in 11 years. So why are you individualizing it? I think it should be 11 years right Chipo since one ICC trophy. So it's most important the team India wins. எனக்கு தான் இம்பார்ட்டன்ட், உனக்கு தான் இம்பார்ட்டன்ட் as Indians. மறக்காதது. So it's not that எல்லாரும், பட் அவன் எதுக்கு சொல்றா, ரோஹித் சர்மா வந்து கேப்டனா இருக்கு, வின் பண்ணிட்டு வெளில போனோம் ஒரு ஃப்ளைங் கலர்ஸ் ஆசைப்படுவாங்கல்ல. விராட் கோலி ஆல்சோ T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணணும் ஆசைப்பட, அது பண்ண மாட்டான். 2011 வேர்ல்ட் கப் வின் பண்ணான் விராட் கோலி. கிங் ஆஃப் கிங்ஸ் டெஸ்ட்ல எல்லாம் பண்ணிருக்கான். He would like to win the T20 World Cup. Yeah, Virat Kohli also. So everybody, as you say, right? Definitely, Kuldeep yadavadu. You know, Siraj Giraj in the world. Siraj only for the unit, the bowling unit. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க 120 runs மேல ஒரு கேமும் கொடுக்கல. They have done really well. Obviously, different conditions இங்க ஆட போறது. But as a bowling unit, நீங்க பாத்தீங்கன்னா they have done really well. அந்த bowling unitல the only problem has actually been Ravindra Jadeja. ஏன்னா ரவீந்திர ஜடேஜாவோட அவுட்புட் இந்த வேர்ல்ட் கப்ல இஸ் கோயிங் டு பி ஸ்டாகரிங் சீக்கா. ஐ டோன்ட் திங்க் ஹீஸ் காட் அ ரன், ஐ டோன்ட் திங்க் ஹீஸ் காட் அ விக்கெட் திஸ் வேர்ல்ட் கப், விச் இஸ் ஷாக்கிங் கேட்கறதுக்கு. ஐ திங்க் 3 கேம்ல ஒரே கேம் தான் பேட்டிங் வந்ததுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், ஐ திங்க் இட் வாஸ் அ பாகிஸ்தான் கேம் மட்டும் தான் அவருக்கு பேட்டிங் வந்தது. அண்ட் அந்த கேம்லயும் அது ஐ திங்க் ஹி காட் அவுட் ஃபார் 0ன்னு நினைக்கிறேன். ஐ அம் நாட் டூ ஷூர். ஒரு கேம் bowling-ஏ போடடா நீ வேற. பாவம் bowling-ஏ குடுல ஒரு கேம். But very surprising Shika, he has not got a wicket, he has not got a single run as yet. I don't know. I'm sure he'll come in. Machan, you saw same thing happen to Quinton de Kock. ரன்னே அடிக்கல. கடைசி 9 இன்னிங்ஸ்ல ஒரு 40 தான் அடிச்சான். இனி வந்து ஃபார்ம்ல வந்துருவான். See, the wicket conditions in New York is different. In West Indies going to be different. Barbados will be different. India is playing Barbados, Antigua and St. Lucia. எல்லாம் செம்ம good batting track, good for batting. Maybe Barbados கொஞ்சம் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் ஆகலாம். I think it might. So, but நான் இந்தியன் கேப்டனா இருந்தா நான் ரோஹித் சர்மா நான் ஸ்டார்ட் வின் பண்ணி பேட் பண்ணும்பா ஃபர்ஸ்ட் நாளைக்கு. ஆப்கானிஸ்தான் கேப்டன் ரஷீத் கான் அவன் டாஸ் பண்ணி அவன் பேட் பண்ணா அவனுக்கு அட்வான்டேஜ் ஃபார் ஆப்கானிஸ்தான். இஸ் குட் ஃபார் ஹிம். ஆப்கானிஸ்தான் பேட் பண்ணிட்டு ஒரு 165 170 அடிச்சானா they might put up a fight because they have the bowling to put up the fight. Whereas ஆப்கானிஸ்தான் சேஸ் தான் பண்ணான்னு வச்சுக்கோ, போட்டம் பண்ணுவான் இந்தியன் போட்டு அவங்கள போட்டு.
இந்தியா மட்டும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 180 ஆச்சுன்னா ஆப்கானிஸ்தான் தான் போட்டலாம். ஆப்கானிஸ்தான் பேட்டிங் கேஸ்டா யாரு இருக்கா அவங்களுக்கு பேட்டிங்ல? சரி, அவங்க யார் இருக்காங்களோட உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து ரமானுல்லா குர்பாஸ் எல்லாம் மாட்டிக்கிச்சுன்னா சொல்லவே முடியாது. ஹி இஸ் த ஹையஸ்ட் ரன் கெட்டர் திஸ் T20 வேர்ல்ட் கப். சோ நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கு ரமானுல்லா குர்பாஸ்க்கு மாட்டலாம், ரஷீத் கானுக்கு பேட்டிங்ல மாட்டலாம், ஃபசல் அக் ஃபரூக்கி ஹையஸ்ட் ரன் கெட்டர், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆப்கானிஸ்தான் கையில சிக்கா. நீங்க ரொம்ப ஈஸியா எடை போடுறீங்க ஆப்கானிஸ்தானை. அவ்வளவு ஈஸியா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு பி. ஏன்னா Afghanistan is a very dangerous side. India have to play their best cricket to beat Afghanistan. ஆப்கானிஸ்தான் T20 மேட்ச் இந்தியா பீட்டே பண்ணது கிடையாது. நீ ஒரு மேட்ச் கூட பீட் பண்ண கிடையாது ஆப்கானிஸ்தான். Yes, Afghanistan is a good side. I'm not saying you can take them lightly. I'm not saying you take them lightly. I don't think you should take any team lightly for that matter. But Afghanistan has never beaten India in a T20 match. So where's the question for them? அவங்களுக்கு எந்த வச்சு நீ சொல்ல வின் பண்ண முடியும்னு அவங்களுக்கு பேட்டிங் என்ன இருக்கு அவங்களுக்கு சொல்லி பார்க்கலாம். குர்பாஸ் மாட்டிச்சுன்னா ஓகேனா அவுட் அவசரம் தான் பீட்டை பீடுவான். அவுட் அவசரம் சரு வீடுவான். பட் அந்த பூமரா சிங்கிள் உள்ள கொண்டாந்து டிங்னு போடுவான் குர்பாஸ்க்குலாம். சோ இந்தியா அவுட் ரைட்லி வின்னிங்னு இப்பவே சொல்லிட்டீங்க. நீ இப்ப நீ என்ன நினைக்கிற? நீ என்ன சொல்ல வர? What is your point of view? But I don't think it's that easy as நீங்க பேசுற மாதிரி அவ்வளவு ஈஸியா இருக்க போகுது இல்லன்னு எனக்கு தோணுது. நான் இப்படிதான் சொல்றேன். அன்னைக்கு ஒரே சான்ஸ் இந்தியா வேற ஆப்கானிஸ்தான் புட் அப் ஃபைட் அப்படின்னு சொன்னா Afghanistan bat first and if at all they score 160, 175, then they can put up a fight ன்னு தான் சொல்ல வரேன். புரிஞ்சுக்கோ. அவங்க பேட் பண்ணுவாங்க, அவங்க டாஸ் பண்ணா போலிங் அப்படின்னா எல்லாரும் இப்ப காட்டி அவனை காட்டா டாஸ் பண்ணா போலிங்ன்றாங்க. எதுக்கு போலிங் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன் உன் ஸ்ட்ரென்த் நீ ஆடுங்களேன். The point is I don't understand. Everybody wants to bowl. ஜோன்ஸ் கேட்டா we'll bowl first அப்படின்றான். அவனை கேட்டா ஆப்கானிஸ்தான் போன மேட்ச் we'll bowl first. என்னாச்சு வெஸ்ட் இண்டீஸ் bowling first. அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தா இருந்ததே சிக்கா. அவங்க 2 மேட்ச் சேஸ் பண்ணி வின் பண்ணாங்கல. அனி ஓ ஸ்ட்ரென்த் நீ பார்க்கணும், ஆப்போசிஷன் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் நீ பார்க்கணும் இல்லையா? நீ ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஓ ஸ்ட்ரென்த் என்ன, ஆப்போசிஷன் என்னன்னு. அனி ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். செகண்ட் திங் வாட் யூ ஷுட் டு இஸ் வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கனாலும் நீங்க இதுதான் சொல்லுவீங்க ஜிகா, பேட் ஃபர்ஸ்ட் தான் சொல்லுவீங்க. ஏன்னா ஐபிஎல் ல நானும் பார்க்கறேன் எல்லா மேட்சும் பேட் ஃபர்ஸ்ட் தான் சொல்றீங்க. ஐயோ நீ யோசிச்சு பாரு. நீ யூ டேக் இட் சிம்பிள். அனி you have to pay what is your strength. Your strength is what? Afghanistan strength enna batting bowling bat first score runs on the board win game. Chika's gems adu Chika's வந்து lifelong gem adu Chika whatever due எவ்வளவு தடவை நம்ம இத கேட்டிருக்கோம். due bat first அப்படினு சொல்லுவாரு. ani எவ்வளவு teams IPL ல பார் maximum number of teams what one is teams batting first. The percentage was not that much Chika. It was hardly some 5 or 6% extra. ஐயோ நீங்க பர்சன்டேஜ் வின் பண்ணது கட்சியில பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் மேக்ஸிமம் வின் பண்ணிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் நிறைய வின் பண்ணிருக்காங்க பாரு. இந்த டோர்னமெண்ட் என்ன இருக்கு பாரு, பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் நிறைய வின் பண்ணிருக்கீங்க. ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து பீட் பண்ணிச்சு என்ன பண்ணாங்க? ஃபைனல்ஸ் வந்து சேஸ் பண்ணாங்களே சிகா கோல்கட்டா. எவ்வளவு அடிச்சாங்க ஆப்போசிஷன்? 100 அடிச்சதுக்கு என்ன சேஸ் பண்ணாம இருக்க முடியும்? கதையா இருக்கு. அடிச்சது போடல 100 ரன். அடிச்சது 100 ரன். அப்படி சொல்றீங்க. அடிச்சது 100 ரன். அதுக்கு என்ன பெரிய நீ எங்க 150 அடிச்சா நான் ஒத்துக்கிறேயா? அடிச்சது 100 ரன். 100 ரன் சேஸ் பண்ணல அப்புறம் என்ன கதையா இருக்கு? அதுக்கப்புறம் நீ கிரிக்கெட் ஆடாம இருக்கலாம்ல. இல்ல பட் யா வாட் இஃப் தேர் இஸ் சம் மார்னிங் கேம் சிக்கா? சில வாட்டி வந்து மார்னிங்ல கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பவும் பேட் ஃபர்ஸ்டா பண்ணுவீங்க? ஒரு புடலங்கா இருக்கு அந்த ஊர்ல மேட்ச் இருக்குன்னா ஒரு புடலங்கா. அதான் நீ சொன்னா அவன் ஜோன் சொன்னா might be some மாய்ஸ்சர் நல்ல மொழ இருக்கும் விக்கெட். அனி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச் என்னாச்சு? அனி பேட்டிங் ஃபர்ஸ்ட் அதேதான் பட்லர் பண்ணா we'll bowl first அப்படின்னா என்னாச்சு? போட்டு பழம் பண்ணா வார்னரும் டிராவிஸ் ஹெட்டும் அதுக்கப்புறம் எல்லாரும் அடிக்கடி அடிச்சாங்க. ஸ்டாயினிஸ் கீனிஸ் எல்லாரும் போட்டு அடிச்சாங்க. ஆக்சுவலி 210 அடிச்சாங்க. பொட்டலம் ஆயிட்டாங்க இங்கிலாந்து. And நீ மறக்காத when you're bowling second in Barbados there's a tendency the ball to keep low and turn a little bit. மோயின் அலி விக்கெட் எப்படி எடுத்தான்? இவன் டிராவிஸ் ஹெட் எப்படி அவுட் ஆனா? ஆர் வார்னர் எப்படி அவுட் ஆனா? பால் கொஞ்சம் லோ கேப்டாச்சா இல்லையா பார்படோஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்? அது அப்போ அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிருந்தாங்களே. யாரு? இங்கிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணல, ஆஸ்திரேலியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அதான் நான் சொல்ல வரேன். நீங்க சொன்ன விக்கெட் நான் சொல்றேன் மோயின் அலிக்கு. பட் எனிவே the other important aspect is obviously Virat Kohli coming back to form Chika. ஏன்னா I think his one and only 100 is against Afghanistan in a T20 match in நினைக்கிறேன். I think against Afghanistan only he scored in the previous World Cup. So Asia Cup நினைக்கிறேன் அது. I'm not correct. Wrong. Yeah, 2 years back.
So Virat Kohli coming back to form is going to be ரொம்ப key, Chika, for India. Should they continue with Shivam Dube there at number 6? அது இன்னொரு question mark. ஆனா இப்போ வந்து நீ பார்த்தனா சிவம் டுபே எதுக்கு வச்சிருக்காங்கடா அவனை, எதுக்கு எடுத்திருக்காங்க அவனை? நீ ஆன்சர் மை கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின். பிக் ஹிட்டிங் ஆஃப் ஹூம்? ஸ்பின் ஹிட்டிங் அடிக்கணும்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா சிவம் டுபே எடுத்துட்டு வந்தாலே இப்ப ஆப்கானிஸ்தான் எவ்வளவு 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களா? 4 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க ஆக்சுவலி அவங்க லைனப்ல. ஆமா, நான் 3 அந்த டெஃபினட்டா நபி ஆடுவான், ரஷீத் அம்ஜத் கான் ஆடுவான், நூர் அகமது ஆடுவான். கரெக்ட்? ஆமா. முஜிபு 3 ஸ்பின்னர்ஸ் ஆடுவாங்க ஷூரா, ஃபர்ஸ்ட் ஷூர். என்ன 3 பேர் பேத்தெடுக்கு தான் பாப்பா. தட்ஸ் தி ஐடியா. The whole idea is go after them. If he gets going, the match is over there. They're sealed then and there. அதான் ஐடியாவே. பட் நீ வந்து அப்படி யசஸ்வி ஜெய்ஸ்வால் போனதுனா அப்படியே டோட்டலா எல்லாத்தையும் மாத்திரம், ஸ்ட்ரக்சரையும் மாத்த முடியாது இப்போ. இட்ஸ் டூ லேட் நவ். I think this is the right time. If you want to change before the Super 8, you should make Jaiswal play. ஏன்னா இதுக்கப்புறம் you want to change the structure going into the later half, you might find it very difficult. But நீங்க சொன்ன மாதிரி இதுதான் டூபே எடுத்திருக்காரு. And Dube last match, yes, even though he was very scratchy, at least some runs behind him. So on the confidence, but the run was really he didn't play well. He was very, very scratchy knock. But then he won the game for India. That's what they will say. Kohli is very important from Indian point of view. Kohli and Rohit Sharma, rendu perume. And the opening partnership is important. And definitely, the big players speak at the right time. எப்படி குவிண்டன் டிகாக் வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் நாங்க அடிக்கலையோ, இப்போ வந்து டக்குன்னு வேற டிஃபரெண்ட் பிளேயர் பேக். குவிண்டன் டிகாக்கா இருக்கணும், கிளாஸனா இருக்கணும், பாரு இந்த மேட்ச்ல இன்னைக்கு சபையா ஆடினாங்க. So I'm very confident. கோலினா we should just leave him alone. அவன் கையில ஓடி, அவன் கிங் ஆஃப் கிங்ஸ், அவனுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல he lift up his game completely. 4 கேம்ல பாரு எப்படி ஆடுவான் பாரு, வேற லெவல் ஆடுவான் பாரு கேம். Maybe he'll make mind adjustment. கொஞ்சம் probably I don't mind even Virat Kohli and Rohit Sharma taking a few overs. ஒரு 3-4 ஓவர். ஏன்னா Farooqi is not a bad bowler. If you see that Farooqi spell off, then அவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு bowling கிடையாது, மீடியம் பேஸ்ல அவங்களுக்கு டெட்லி bowling கிடையாது அவங்களுக்கு. Yeah, but ஆனா இந்தியாவுக்கு வந்து விராட் கோலி and ரோஹித் சர்மாவோட struggle have always been, even if they've ever struggled, actually நிறைய வந்து against leg spinner தான் struggle பண்ணிருக்காங்க. Obviously Rohit Sharma off late against a left arm seamer has found it really problematic. IPL ல நம்ம பாக்குறோம் நிறைய மேட்சஸ் லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் 2 இயர்ஸா ஒரு ப்ராப்ளமா இருந்திருக்கு. ஃபசல் ஃபரூக்கி அகைன்ஸ்ட் ரோஹித் சர்மா, அது ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கலாம். பட் ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மாவோட லாஸ்ட் இன்டர்நேஷனல் 100 வாஸ் அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். சோ அந்த கான்ஃபிடன்ஸ் டெஃபினட்டா இருக்கும் ரோஹித் சர்மாக்கு கமிங் இன்டு திஸ் மேட்ச். கரெக்டா சார். லாஸ்ட் கேம் நீ பார்த்தனா அந்த மேட்ச் வந்து டை ஆகும் இல்லையா, 24 வின் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு பேரும். யூ ஆர் வெரி ரைட். டிங்கு சிங் அப்பதான் அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாங்க. நாட் தேர் இன் தி இந்தியன் டீம். அது என்ன பண்ண முடியும்? இது கதையை பேசி என்ன பிரயோஜனம்? இது 1.5 மாசம் முன்னாடி பேசி பண்ணிருக்கணும். இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது. ரிங்கு சிங் இருக்கணும், இங்க இருக்கணும். நான் அடிச்சுட்டாச்சு, நான் கத்தியாச்சு, புலம்பியாச்சு. இது புலம்பு என்னத்த பிரயோஜனம்? ஒரு புலம்புல பிரயோஜனம். இன்னும் ஒண்ணு மாட்டாங்கன்னா அந்த மிஸ்டேக்னாலதான் மாட்டுவாங்கன்னு தோணுது. நாட் பிக்கிங் ரிங்கு சிங் எங்கேயாவது மாட்டணும்னா நம்ம அந்த மிஸ்டேக்னாலதான் மாட்டோம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இல்ல இப்ப அதை பத்தி பேசும்போதுதான் ஞாபகம், 24-4ல இருந்து ரோஹித் சர்மா அண்ட் ரிங்கு சிங் தனியா தூக்கின்னு போனாங்க இந்தியன் டீம். அண்ட் அன்பார்ச்சுனேட் they didn't look at that. ஆமா கடைசில ஐபிஎல் டிபில பாத்துல எடுத்துட்டாங்க கடைசில. அது பத்தி பேசியாச்சு, புலம்பியாச்சு. எஸ், the point is how are they going to approach this game? That is the most important thing. இன்னைக்கு நம்ம ரோஹித் சர்மா பிராக்டிஸ்லாம் நிறைய காமிச்சாங்க மேட்ச் எல்லாம் போது. Virat Kohli, Rohit Sharma, Virat Kohli had a long conversation with Rahul Dravid. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், I think he had a very serious conversation Rahul Dravid. So அந்த கான்வர்சேஷன் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னா காமிச்சிருந்தாங்க இன்னைக்கு டிவில கமெண்ட்ரி எல்லாம் பண்ணுச்சு. So obviously he will be motivated. எனக்கு தெரிஞ்சு விராட் நாயப்னா இந்த கேம்ல லிப் பண்ணுவான் மச்சான். இந்த கேம் அடுத்த கேம்லாம் வந்து உனக்கு வந்து பங்களாதேஷோட, அதுக்கப்புறம் 3rd கேம் ஆஸ்திரேலியா செயின்ட் லூசியால செம பேட்டிங் ட்ராக்கா இருக்க போகுது. So I think step by step பார்த்தா இந்தியன் டீம் பேட்டிங் அப்படி ஸ்டெப் அப் பண்ணுவாங்க பாரு. இனிமேதான் பார்படோஸ் நாளைக்கு ஒரு லெவல் ஆடுவாங்க, ஆஸ்திரேலியாவோட இன்னொரு லெவல் ஆடுவாங்க. So I am not worried about that. I'm only thing is and the initial 4-5 hours I don't mind, even if it's just I don't think you have to go bang bang. I still believe that first in 4-5 hours கொஞ்சம் பார்த்து நின்னு ஆடிட்டுனா பெட்டர்னு தோணுது எனக்கு. I am actually worried about that. நீங்க வந்து I am not worried about that ன்னு சொல்றீங்க. I am more worried about the pair, Rohit Sharma and Virat Kohli. And as a pair, even in the previous World Cup when they opened together, அது கொஞ்சம் work out ஆல. 2021ல they did it. India did not actually qualify in the end. As a pair நீங்க அவங்க ரெண்டு பேரும் எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து work out ஆல. யாரா ஒருத்தர் அடிப்பாங்க ஒருத்தர் அடிக்க மாட்டாங்க. But as a pair they have definitely not worked out. நீங்க ஹிஸ்டரியை கூட எடுத்து பார்க்கலாம்.
So that is a little worrying for me. And Jaiswal, I still believe as an opening pair, Jaiswal and Rohit Sharma, or Jaiswal and even Virat Kohli would be a better fit in என்னோட belief. பட் இனிமே ஒண்ணு பண்ண முடியாது. இட்ஸ் டூ லேட். நீ பண்ணனா நீ முன்னாடி பண்ணிட்டான். ஜெய்ஸ்வால் போன மேட்ச் ஆடி இருக்கணும். இனிமே நீ பண்ண முடியாது. நீ பண்ண டோட்டல் ஸ்ட்ரக்சரே மாறும். ஒரு சைட நீ குல்தீப் யாதவ கொண்டு வரணும். நீ அந்த ஸ்ட்ரக்சர் வேற மாத்தணும். குல்தீப் யாதவ் ஏன் ஆடணும்னா பொட்டி கிரவுண்ட் இனிமே வெஸ்ட் இண்டீஸ்ல எல்லாம் அப்படி தூக்கி விட்டா 60 எல்லாம் காத்தோட, அது காத்து விண்டு வெடினா காத்தோட காத்த சொயின்னு போயினா இருக்கும். அங்கே பார், இங்கே பார், பேபிடாஸ் பீச், இங்கே பார், கார்ஃபீல்ட் சூப்பர் ஸ்டாண்ட், அங்கங்க அடிக்க முடியும். அந்த மாதிரி பொட்டி கிரவுண்ட் அங்க பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். Anyway, moving on, Chika, there's also another game. England versus West Indies. So in the game, just a light touch up பண்ணிடுவோம். Who do you expect to win in this game, Chika? உங்களோட ஃபேவரட் வெஸ்ட் இண்டீஸ். I want West Indies my favorite to win. அதான் எனக்கு வேண்டிய ஆசை. ஏன்னா இங்கிலாண்டோட bowling is very very ordinary. So that is why அவங்க வெஸ்ட் இண்டீஸ் ஒரு அட்வான்டேஜ்னா அந்த அகில் ஹுசைன் ஒரு bowling போறான் தெரியுமா, அந்த செம்ம இன்ட்ரிஃப்டிங் பால்ஸ் செம்மையா இருக்கும். அந்த ட்ரிஃப்டர்ஸ்லாம் அது எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ் சார் இங்கிலாந்துக்கு ஓப்பனிங்ல. அங்கதான் பட்லர் கிட்லாம் டக்குன்னு எடுத்தான்னு வச்சுக்கோ, பேஸ்டோ பட்லர் அப்படி டக்கு 2 விக்கெட் எடுத்தான்னு வச்சுக்கோ மாட்டிப்பாங்க. அவன் என்ன ஃபர்ஸ்ட் செமையா போறான் அகில் ஹுசைன். இங்கிலாண்டோட பேட்டிங் ஆர்டர் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லி டாமினேட்டட் பை ரைட் ஹேண்டர்ஸ். வெஸ்ட் இண்டீஸ் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அகில் ஹுசைன் அண்ட் குடகேஷ் மோட்டி அவங்க 2 லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் தான் ரிலை பண்ணுவாங்க. பட் இங்கிலாந்து பேட்டிங் யூனிட் ஸ்டில் பவர் ஹவுஸ் பேட்டிங் யூனிட். வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் டிபெண்டன்ட் லாட் ஆன் நிக்லஸ் பூரான். Chika, பிராண்டன் கிங் டாப்ல கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காரு. பட் நிக்லஸ் பூரான், ஷாய் ஹோப் ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ணல. ரோமன் பவல் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் வெல், ஆண்ட்ரே ரசல் ஹஸ் பிளேட் வெல். பட் அவங்களோட பேட்டிங்கும் நீங்க வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங்கும் எடுத்து பாத்தீங்கன்னா நிக்லஸ் பூரான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. அந்த ராஸ்டர் சேஸ் இருக்கானே அவன் தான் மேனுவல் மாதிரி சொன்னி அவன் ஆடுவானே. அவ்வளவு ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவையில்லையே. But off spinner நீ ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின்னர் போடலாம் பார்க்கவானா நீ. I think you just have to continue playing the best team. That's all I would do. ரதர்ஃபர்ட் இருக்கான் அவனுக்கு ஒருத்தன் அடிக்கிறதுக்கு சமய போட்டு அடிக்கிறதுக்கு ஷரஃப் அண்ட் ரதர்ஃபர்ட். ஸோ ஐ திங்க் அவங்க எல்லாம் போனா முப்பா தான் அவங்க பேட்டிங் தான். அக்ஷய் ஜாலடி ஜில்கா பேட்டிங் தான். ஆண்டி ரசல் இருக்கான் அவங்களுக்கு. அவங்க போவாங்க. தேல் கோ ஃபார் தேல் பிளே தி நேச்சுரல் கேம். இந்த நிக்லஸ் பூரான் கேம் கீழ மாடே பூர்ண நட்சத்திரம் மாதாடா மச்சான், நீ உன் கேம் ஆடு, என்ன வேணா பாடு, எட்ஜில் வேணா 6 அடி, மிடில் அடி, அவுட் ஆனா அவுட் ஆயிடு, கவலைப்படாது, அவன் கேம் ஆடணும். பட் இங்கிலாந்துக்கு போலிங் பண்ண ஜாஃபர் ஆர்ச்சரை தவிர்த்து யாரா இருக்கா அவங்களுக்கு போலிங்க்கு? அடிச்சிடுவாங்க. நீ மார்க்வுட்லாம் ஃபாஸ்டா போட, மார்க்வுட் ஆன் தீஸ் கைண்ட் ஆஃப் விக்கெட்ஸ் இஸ் வெரி ஃபாஸ்டா போட்டா நான் கிரேட்டா? நீ நான் உனக்கு கேக்குறேன், அவனுக்கு ஜஸ்ட் ஃபாஸ்டா போட ஒரு கிரேட்டா? ஜஸ்ட் let me give me an answer. Chika, but he's also done well for them, Chika. இப்பதான் ஒரு 2 மேட்ச் முன்னாடி ஒரு 4 விக்கெட் ஆல் எடுத்தாரு. So he's also done well for them. யாரோட? Yeah, Chika, but Markwood in the அவங்களோட previous past பார்த்தனா he's been their best bowler in the last 4 years. Markwood தான் அவங்களோட best bowler. That is because he must have played in Australia, he might have played in South Africa, he might have played in England. இந்தியால அடி வாங்கியிருக்கான் மச்சான் மார்க்வுட். எனக்கு தெரியும் இந்தியாவில் போலிங் போட்டு அடி வாங்கியிருக்கான். இந்த இந்தியன் கண்டிஷன்ஸ், இந்த சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ், இந்த வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன் போட்டு பேத்துருவாங்க அவனை போட்டு. எல்லா டீமும் சொல்றேன் மார்க்வுட் ஈவன்ல இது சவுத் ஆப்பிரிக்கா பேத்துருவாங்க போலிங்லாம் போட்டு. அவங்க பிவிஜே ஒருத்தர் வச்சிருக்காங்க, வாரிவெல்ல ஜார்டன் வேற இருக்கான் அவங்களுக்கு. நான் பார்க்க தானே போறேன் Chika, நான் சிரிக்க தானே போறேன். மார்க்வுட் பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணும்போது அப்ப நான் வெயிட் பண்ணிக்கிறேன். நீங்க நீ மார்க்வுட் ஒரு கேம் ஆடல, ஆஸ்திரேலியாவோட கைட்டி கொடுத்துட்டாங்க. 2 ஓவர் போட்டான், 2 ஓவர் கைட்டி கொடுத்துட்டாங்க. என்ன வேற எந்த கேம் அவன் விக்கெட் எடுத்தான்னு தெரியாது எனக்கு. ஒரு கேம் ஸ்காட்லாண்டோட போட்டு அடியடி நடிச்சாங்க அவனை போட்டு, ஞாபகம் இருக்கா? அந்த கேம் மழை இல்லைன்னா ஸ்காட்லாந்து கேம் ஆக்சுவலி அந்த கேம் எல்லாரையும் அடிச்சாங்க அவங்க. ஸ்காட்லாந்து 90 அவங்க ஃபர்ஸ்ட் 9 ஓவர்ஸ்ல 10 ரன்ஸ் ஓவர் ஆடி இருக்காங்க ஸ்காட்லாந்து. நீ வேற 10 ஓவர்ஸ்ல அவங்க 90 வித்அவுட் லாஸ். 90 வித்அவுட் லாஸ் என்ன? ஐயோ போறாது அவனுக்கு இது 90 வித்அவுட் லாஸ். Chika, இது ஒரு T20 கேம் Chika. நீங்க என்ன எல்லா கேமும் என்ன 60 for 5 இருக்க முடியும்? அப்போ பயங்கர ஃபாஸ்ட் பவுலர் டாட் பூட் தஞ்சாவூர், நீ அது சொல்ல வரேன்பா. டாட் பூட் தஞ்சாவூர் தான் Chika, பெரிய பவுலர் இங்கிலாந்துக்கு. ஆல்ரெடி ஒரு வேர்ல்ட் கப் 2019ல வின் பண்ணிருக்காரு, 2022 T20 வேர்ல்ட் கப்பும் வின் பண்ணாங்க. சோ ஐ திங்க் he is a very good bowler only. Without a doubt he is a weapon. 150 வெப்பன் தான் உங்களுக்கு ஜாப் ஆச்சா தான் உங்களுக்கு வெப்பன். ஆதில் ரஷீத் தான் உங்களுக்கு வெப்பன், வேற யாரும் வெப்பன்லாம் கிடையாது. மேபி மொயின் அலி மார்க்வுட் தான் ஆக்சுவலி குவிக்கர்.
So Markwood 2 overs 11 runs 5.5 economy. என்ன மேட்ச் அந்த ஸ்காட்லாந்து மேட்ச் சரி தெரியாம ஏதாவது சும்மா வளரக்கூடாது சீக்கா. சும்மா தாட் யாரு பூட் ஆஸ்திரேலியா மேட்ச்ல போட்டு பேத்துதாங்க. என்னடா நீ பேசுற? சரி சீக்கா, ஒரு மேட்ச் அடிதான் வாங்குவாங்க சீக்கா போலரு. என்ன சீக்கா பேசுறீங்க? ஒரு என்ன எல்லா போலரும் எல்லா மேட்சும் என்ன 4 runs and over போட்டுன்னு இருக்க முடியும்? புரியலையே சீக்கா நீங்க பேசுறது. T20 கிரிக்கெட்னா அப்படிதானே சீக்கா. ஒரு 4 மேட்ச் நீங்க போலிங் போட்டீங்கன்னா ஒரு 2 மேட்ச் அடி வாங்குவீங்க ஷுவரா. மீதி 2 மேட்ச் நீங்க போடும்போது வின் பண்ணி கொடுக்கணும். அதை பண்றாரு அவரு. 4 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. I don't know எங்கேருந்து இந்த தியரி செத்துட்டு வரீங்கன்னு தெரியல. பட் யா I'll wait and see. But still இந்த இதுல வந்து சீக்கா தியரினா சும்மா வாயில வந்ததுன்னு சொல்லக்கூடாது. when somebody is done வாயில சொல்லக்கூடாது. என்னோட வாயில வந்து நான் என்ன சொல்றேன்? என்ன வாடி நீ வாயில வந்து சொல்லிட்டு இருக்க? பின்ன 2 overs 11 runs கொடுத்திருக்காங்க. பேத் எடுத்துட்டாங்க ஸ்காட்லாந்து கேம் 2 overs 11 runs. எங்க பேத்தாங்க? ஏதோ 2 கேம் பேத்தாங்க மச்சான். அவன ஒரு கேம் ஆடவே இல்லை அவனை போட்டு. நான் வந்து மார்க்குட்ல டேஞ்சர்ஸ் போல நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஓகே, எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. guys, before you go, don't forget check out Campa Cricket. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers guys.